நமது ராஜபாளையத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் திருமதி மதுமிதா அவர்கள் எழுதிய நினைவில் அன்புள்ள பறவை என்ற நூல் நமது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களால் வெளியிடப்பட்டு இன்றைய சிறப்பு விருந்தினர்களான எழுத்தாளர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் மற்றும் எழுத்தாளர் லட்சுமண பெருமாள் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த நூலாசிரியர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், வானொலி ஒளிபரப்பாளர், பல்வேறு பெருமைமிகு ஆளுமைகளிடம் நேர்காணல் எடுத்த சிறப்புக்கு உரியவர். குறிப்பாக சுதந்திர போராட்ட தியாகி காந்தி அரங்கசாமி ராஜா அவர்களின் பேத்தி என்பது சிறப்புக்குரியது. ராஜபாளையத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கான நூலகம் அமைவதற்கு முக்கிய மூல காரணமாக இருந்தவர். இவர் 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 12ற்கும் அதிகமான விருதுகளை பெற்று சிறப்பு சேர்த்துள்ளார்கள் என்பது பெருமைமிகு செயல். திருமதி மதுமிதா அவர்கள் தான் எழுதிய நினைவில் அன்புள்ள பறவை என்ற கவிதை நூலினை குறித்து கருத்துரை வழங்க வருகின்றார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். போன வருஷம் விருதுநகர்ல முதல் புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கிறப்போ வர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. இந்த 2வது புத்தக கண்காட்சியில இந்த புத்தகம் வெளியீடு நடக்கும் அப்படிங்கிறதே ஒரு எதிர்பாராத சூழல்ல இது அமைஞ்சது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அரசும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்த குழுவினருக்கும் இதை நடத்துகின்ற இந்த நூலக பொறுப்பில் இருக்கிற அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த புத்தகம் அச்சிட்டு வந்தது. இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. அது வந்ததுங்கிற ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருந்தோம். அதற்கான காரணம் இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. இந்த ஒரு அருமையான மழை நாளில் இந்த மேடையில் இவங்க கையால் அது வெளியிடப்படணும் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். 2003க்கு பிறகு ஒரு கவிதை, 2003ல் மௌனமாய் உண்முனே அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வந்தது. அதற்கு பிறகு மின்னூலாக தான் வந்தது. 20 வருடங்களாக நான் கவிதை தொகுப்பு வெளியிடலை. இன்னைக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறதுனால அது நடந்திருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய பாதை முழுக்க கவிதையிலிருந்து வெளியில் வந்து தொகுப்பு நூலாகவும் கட்டுரைகளாகவும் சிறுகதை நாவல் எழுதியிருக்கிறனாலும் அது அச்சுக்கு வரல. மொழிபெயர்ப்பு முழுக்க மொழிபெயர்ப்பு நேர்காணல் அப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதில் எனக்கு இன்னைக்கு இங்கே வெளியிடுறதுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு புத்தகம் வெளியீடு நடக்குது அப்படின்னா அதை பற்றி அவன் யாராவது பேசின பிறகு ஒரு ஏற்புரை இருக்கும். ஆனால் புத்தகம் வெளியிட்ட உடனே என்ன ஏற்புரை கொடுக்க சொன்னதுக்கு அதற்கும் நான் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எழுதவே கூடாது அப்படிங்கிற மனநிலையில் ஒரு 3 வருடங்களா 6 வருடங்களா எழுத முடியலை, 3 வருடங்களா எழுத முடியலை அப்படிங்கிற ஒரு மன இதில் இருக்கிறப்போ இது மிக பெரும் ஆறுதலை வந்து ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு படைப்பாளிக்கு என்ன தரணும் அப்படிங்கிறத மிகவும் அருமையாக அரசும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த நூலக அமைப்பும் சேர்ந்து பண்ணியிருக்கிறது எனக்கு மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த புத்தகத்துக்கு முன்னுரை ஆமுத்துலிங்கம் ஐயா கொடுத்திருந்தாங்க. அதை அவர் குறிப்பிட்டிருந்தார் மேடையில். அவர் அறிமுகப்படுத்துறப்போ அவர் வந்து இரவு புத்தகத்துக்கே முன்னுரை எழுதணும் அப்படிங்கிறப்ப நானும் கட்டுரை எழுதியிருக்கிறேம்மா, அடுத்து உங்களுடைய புத்தகத்துக்கு எழுதுவேன் அப்படின்னு 13 வருடங்களுக்கு கழித்து இதுக்கு அவர் அணிந்துரை எழுதி கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பிரபஞ்சம் வந்து நமக்கு எப்படி ஒரு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தரும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். எதுலேருந்து நான் விடுபட்டு வரணும், நான் தொடர்ந்து என்னால் எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு மனச்சிக்கல்லையும் இதுலையும் இருக்கிறப்போ இத்தனை பேர் இருந்து ஒரு தனியாக இல்லை, நீங்கள் எழுத்துலகுக்கு வந்தாச்சு, எழுத்தாளராக அறியப்பட்டுட்டீங்க, உங்களை கைவிடலை அப்படின்னு இந்த அரசும் மாவட்டமும் ஊரும் இந்த பெருந்தகைகள் இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா நம்ம ஊர் தங்கபாண்டியன் அவர்கள் வர்றாங்க, அவருக்கு சிறப்பு நன்றி. அவர் இப்போ பார்க்கலன்னா அதை சொல்றது எனக்கு விட்டு போயிருக்கோம். நூலகத்துக்கும் சரி என்னுடைய எழுத்துக்கும் சரி அவர் மிகப்பெரிய நூலகம் வருமா வராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ முதலாக ராஜபாளையம் நூலகத்திலிருந்து நாங்கள் மனு கொண்டு வந்து கலெக்டர் அலுவலகத்தில் வைப்பதற்கு முன்னால், அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க, அதை பார்த்தோம் அப்படிங்கிற அந்த தகவலும் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இதை அமைந்தது. வேமனமாலை புத்தக வெளியீடு நடக்கிறப்போ ஐயா அவர்கள் வந்து நீண்ட கடிதம் எழுதியிருந்தாங்க. அதை வாசிக்க முடியல, அதில் ஃபேஸ்புக்கில் தான் அதை பகிர்ந்திருந்தேன். இன்றைக்கி அவர் முன்னாடி இது நடக்கிறப்போ எனக்கு 3 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. நான் வாட்டுக்கு ரொம்ப பேசிடவும் கூடாது, ஆனால் பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் என்னுடைய பிரியத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.